பேசலாம் பிரதர், பேசலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அதாவது பிரச்சனைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கா? அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக பார்க்கறதுனால நமக்கு அப்படி தோணுதா? பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை இந்த உலகத்தில், அது உண்மை. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே வந்ததில்லை, இனி வரப்போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தாங்கக்கூடிய பிரச்சனை தான் வரும். பைபிள் 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனை தான் உனக்கு வந்திருக்கு, வேறு பெருசாக ஒன்று சோதனை வரல. உனக்கு உன் பலத்துக்கு மேலே நீ தாங்க முடியாத அளவுக்குள்ள ஒரு சோதனை உனக்கு நான் தரமாட்டேன். அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குகிற சக்தியை நான் உனக்கு தருவேன், அதுலேருந்து நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பிரச்சனையவே ஃபோக்கஸாக பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு அது பெருசாக தெரியும். இப்போ நம்ம பார்க்குற பேதுரு வந்து கடல் மேலே நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது ஆண்டவரவே பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில் பேதுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கிட்ட அலையை பார்க்க ஆரம்பித்தார். கடலில் இருக்கவே அலை இவ்வளோ அடிக்குதுன்னு நினச்சுமே பயந்துட்டார். அந்த கடல் அப்படி முங்கி போயிட்டார். நம்மளுடைய ஃபோக்கஸ் மாறும்போது பிரச்சனை பெருசாக தெரியும். இவரோட ஃபோக்கஸ் மாறிடுச்சு, அதனால் பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவர் ஆண்டவரை பார்த்தாரு, ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி தூக்குனார். இதேமாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த பிரச்சனை நமக்கு சிறுசாக தெரியும், நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ பிரச்சனையை வந்து மாற்றி வச்சுட்டு கடவுளை பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னே சொல்லலாம். இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையை இல்லாமல் ஆக்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருத்தர். நம்ம அவரை பார்க்கும்போது அவர் அதுலேருந்தெல்லாம் பொறுமை விடுவிச்சு இந்த பேதுருவை பிடிச்சி உயர்த்தின மாதிரி நம்மளும் பிடிச்சி உயர்த்தி பெரிய ஆளாக்கி விட்டுருவார். அது உண்மை. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.